ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது முழு மனிதர்களாக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் பாவம் செய்த பொழுது உன்னிடத்திலிருந்து ஒரு மேசியா பிறப்பார் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 கர்த்தர் முதல் தீர்க்க தரிசனத்தை வேதாகமத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்படி ஒரு முதல் குழந்தையை ஏவாள் பெற்றெடுக்கும் பொழுது ஆதியாகமம் 4:1 ஏவாளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். மேசியா என்பவர் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், தேவன் மனிதனாக வந்தால் அவர்தான் மேசியாவாக இருக்க முடியும். ஸோ who is Jesus? Jesus is Lord. இயேசு யார் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? God incarnated in the flesh. His name is Yeshua அல்லது ஜீசஸ் அல்லது இயேசு. ஆகினாலே இந்த முதல் குழந்தை, கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த முதல் குழந்தை யார் என்று சொன்னால் காயின் தான். இந்த காயினை பெற்றவுடனே அவள் அந்த குழந்தைக்கான கிரெடிட்டை ஆடம்னுடைய ஸ்பெர்முக்கு கொடுக்காம ஆண்டவருக்கு கொடுக்கிறாள். அவள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லவில்லை, கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன். ஐ ஹாவ் கிவன் பர்த் டு எ ஜெகோவா மேன். அப்போ என்ன சொன்னா, மேசியா பிறந்திருக்கிறார் என்பதுதான் அவளுடைய ஒரு வாயின் வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுதலாய் இருந்தது. ஆனால் மேசியா எப்பொழுது வந்தார்? காலம் நிறைவேறினது பொழுது வந்தார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. பவுலினுடைய வார்த்தைகளை பாருங்கள். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், அவர்தான் மேசியா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மேசியா என்று சொன்னால் யார்? தேவன் மனிதனாக வந்தார், அவர்தான் மேசியா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மேசியா. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த இயேசுவை, இந்த மேசியாவை, இந்த கிறிஸ்துவை பவுல் சொல்லும் பொழுது கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது, இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசு யார்? மேசியா. மாம்சத்தில் வந்த மெய்யான உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வதே நித்திய ஜீவன். இயேசுவை அறிக்கை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் ஒளி, வழி, நித்திய ஜீவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.